வேம்பு பிறந்த இடம் விஜயநகர் பட்டணமா சூலம் பிறந்த இடம் சோட்டானிக்கிற மண்டபமா சிலுக்க ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே என் காளியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அம்மா பறந்து பறந்து வராளே ஏ பேச்சியம்மா பம்பரமா சுத்தி வராளே பறந்து பறந்து வராளே என் பேச்சியம்மா பம்பரமா சுத்தி வராளே பிரம்பு பிறந்த இடம் பிச்சாண்டி சன்னதியா பிரம்பு பிறந்த இடம் பிச்சாண்டி சன்னதி நெத்திக்கணன் பத்தினிய நேரமாச்சி வந்திடமா சிலுக்க ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே என் ஆத்தா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே அவ பறந்து பறந்து வராளே என் பேச்சியம்மா பம்பரமா சுத்தி வராளே வியம்பு பிறக்கையில விளையாட பெண் பிறந்தா வேம்பு பிறக்கையில விளையாட பெண் பிறந்தா சூலாம் பிறக்கையில சூட்சமத்தை யார் அறிவா சிலுக்க ஆத்தா சிலுக்க ஆத்தா சிலுக்க 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 வராளே என் பேச்சியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே பறந்து பறந்து வராளே ஏ பேச்சியம்மா பரமா சுத்தி வராளே ஏ வாராளமா பேச்சியம்மா வாராளமா வராளமா பேச்சியம்மா வராளமா ஏ வாராளமா பேச்சியம்மா வாராளமா வராளமா பேச்சியம்மா வராளமா ஆடி வார பேச்சிக்குத்தான் போடுங்கம்மா ஒரு குலவ ஆடி வேலையாடுவா எங்க பேச்சியம்மா பாடி வேலையாடுவா ஆடி வேலையாடுவா எங்க பேச்சியம்மா பாடி வேலையாடுவா பாடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஆமா நெல்லை முத்துமாரி வில்லிசை குழுவானது கும்மிப்பாட்டு பாடிக்கொண்டிருக்கக்கூடிய போது 500 ரூபாய் நமக்கு 500 லட்சமாகவே அள்ளி விளங்கிய செல்வச்சீமான் யாரு வாழ்த்த வயதில்லை மதிப்பிற்குரிய தெற்கு இளந்தேகுலத்தைச் சேர்ந்த ஐயா மாரிமுத்து தேவர் ஐயா மகன் ஐயா கருப்பசாமி ஐயா அவர்கள் சரி TNEB அம்மன் குரூப்ஸ் தெற்கு இளந்தகுளத்திலிருந்து நமக்கு 500 ரூபாய் லட்சமாகவே அள்ளி பணம் கொடுத்துள்ளார்கள். ஆமையா அடுத்த வாரம் இளந்தகுளத்துல தான் மாடங்கோயில பாட்டு. அப்ப அங்கேயே வந்து 500 ரூபாய் கொடுப்பாரு. அங்க வந்து வில்லு பாட்டு. சரி நம்ம வந்து வில்லு பாட்டு தான் படிச்சிட்டு இருப்போம். ஆமா வாய்ப்பு இல்லாம கும்மி பாட்டா படிச்சிட்டு இருக்கு. இன்னைக்கு வில்லு பாட்டு வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இது நம்ம கும்மி பாட்டா தான் படிக்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு மாதிரி போகும். ஆமா ஆகையினால என்ன அடுத்தபடியாக யாரியா 200 ரூபாய் நமக்கு 200 லட்சமாகவே அள்ளி வழங்கிய செல்வச்சீமான் யாரு அம்மாள் மதிப்பிற்குரிய மாரியம்மாள் அம்மா ரெங்காத்தாள் செல்வி என்ற கோடீஸ்வரி அம்மாள் துறைச்சி அம்மா அசத்தல் ஐயாபுரம். அசத்தல் ஐயாபுரமா? ஏ தம்பி சாதாரண ஐயாபுரம் கிடையாதுப்பா. ஆமா நம்ம அந்த ஊருக்கு புதுசு. நான் ரொம்ப புதுசு. அதாவது நான் வந்து என்ன டொண்டக்கு நடக்க ஒரு அண்டத்து பேச விடு. கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தா அவன் சொன்னோட கேட்க மாட்டான். அதானே ஐயா என்னய்யா பகல்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல நான் ப்ரொஃபஸரா வேலை பார்க்கேன். சரி என் ஊர் திருநெல்வேலி. அப்ப நீங்க போறத பத்தி தப்பு இல்ல. ராத்திரி தான் ஐயா நான் வந்து வில்லு பாட்டுக்கு போறது பழக்கம். அதான் இம்முட்டு காலத்துல தொங்குது வாயில மண்ண போட. எதுக்கு ஏ தம்பி என்னன்னு அதாவது நம்மளே வில்லு பாட்டு படிச்ச மாதிரி இருந்தாலும் என்ன கும்மி பாட்டு நம்ம கோயிலுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வரமியா நமக்கு கிடைச்ச வரம் பத்தியா? ஆமா ஐயாபுரத்து கருப்பசாமி வந்து அந்த நிறைஞ்ச சபையில சொல்லுதாமா மேடையில இருந்து போய் சொல்லக்கூடாது. ஆமா அதாவது என்னன்னு எனக்கு ஒரு திருநெல்வேலியா இருந்தாலும் எங்கேயோ பிறந்து எங்கேயோ நல்லா கேளுங்கம்மா எல்லாரும் எல்லாம் நல்லா கேளுங்கக்கா. 2 நாளைக்கு முன்னாடி புதன்கிழமை ராத்திரி சரி சரியா 12 மணிக்கு ஐயா என் கண்ணையன் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆமா கொடை நடந்த மாதிரி இருக்கு. ஆமா என் காலுக்கு கீழே ஒரு பெண் தெய்வம் உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஆமா நான் அந்த கோயில பாத்திருப்பேனா? இல்ல. இந்த ஊர் நான் வந்திருக்கேனா? இது கிழக்காடிக்கு வாசலா மேற்காடிக்கு வாசலான்னு கூட தெரியாது. ஏய் என்ன நம்ம வெள்ளுப்பாட்டு புள்ள கழுகுமலையில இருந்தா சுத்தி சுத்தம் படிச்சுட்டு இருக்கோம். ஆமா கழுகுமலை மலை கோயில் ஐயனார் கோயில படிப்போம். கழுகுமலையில எல்லாம் படிச்சிட்டு இருக்கிய அதுக்கு தெக்க வரல. இன்னும் தெற்கு பக்கம் வரல பாத்துக்கோங்க. இன்னைக்கு தான் வந்து சாயமலைக்கு வந்திருக்கேன் படிக்கிறதுக்கு. எங்க ஒரு அம்மாங்க சுந்தராட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆமா இந்த ஊர் நம்ம இதான் புதுசு. சரி ஐயா வில்லு கேன்சல் ஆயிட்டே. ஆமா கும்மி பாட கூப்பிட்டுருக்காங்களே நினைச்சிட்டு இருந்தேன். சரி முந்தானத்து ராத்திரி புதன்கிழமை ராத்திரி 12 மணிக்கு என் வீட்டுக்கு கொடை நடந்த மாதிரி இருக்குமா. யார் வந்துதா? கோயில் கூட நடந்த மாதிரி இருக்கு. சரி என் காலு கீழே வந்து ஒரு அம்மா பெண் தெய்வம் உட்கார்ந்து ஆடுது. அது பேச்சி அம்மா. ஏத்தாப்ல யாரு நல்ல ஆம்பளையால முறுக்கு மீச கண்ணை பார்த்தீங்கன்னா என்னால பார்க்க முடியல. உருட்டிக்கிட்டு அதாவது என்னுடைய குலதெய்வம் வந்து சுடலமாட சாமி விஜயநாராயணத்து ஒத்தப்பன சுடல தான் எனக்கு. ஆமா நாங்க கருப்பசாமி நேர்ல எத்தனையோ வில்லு கோயில படிச்சிருக்கேன்.
ஏகப்பட்டோம் ஏகப்பட்ட கருப்பசாமிகளை கதை படிச்சாலும் ஆமா கருப்பசாமி ராமாயணம் கதை முடிஞ்சு சீதா தேவிக்கு ஒரு பிள்ளையா வளர்த்த பிள்ளையா வருவா செல்ல பிள்ளையா ரொம்ப நேரம் ஆகும் வால்மீக முனிவர் தெற்ப புள்ள திருச்சி ஒரு பிள்ளையா போடுவாரு ஆமா சீதைக்கு பிறந்த பிள்ளை கொசலவன் சரி தெற்ப புள்ள பிறந்த பிள்ளை அசலவன்னு பேர் வைப்பாங்க ஆமா அக்கினில இறங்குவா சீதை அம்மா பெத்த பிள்ளையும் சீதாவும் கருக மாட்டா தெப்பையில பிறந்த பிள்ளை கருகிரும் அவர்தான் கருகி உருகி பிறந்த பிள்ளைக்கு மறுபிறவிதான் ஐயா கருப்பசாமி ஆமா கருப்பசாமி சிலவங்க சொல்லுவாங்க சுடல கதையும் கருப்பன்னு ஒண்ணும்பாங்க இல்ல இல்ல அது வேற இது வேற வேற சீதா தேவிக்கு செல்ல புள்ளத்தான் லவ கருப்பேன் ஆமா அப்பேற்பட்ட கதை படிக்கணும் நேரம் ராமாயணம் முடிஞ்சாதான் கருப்பசாமியே பிறப்பாரு அது விடிஞ்சிரும் எங்கனாலுமே நாங்க 8 மணிக்கு ராமாயணத்தை ஆரம்பிச்சு 12 மணி பூசைக்கு கற்பனை பிறவி செய்வோம் ஆமா ஆனா என்னன்னு இந்த கருப்பசாமி முந்தானத்து ராத்திரி என் கண்ணுல வந்து கண்ணை தான் என்னால பார்க்க முடியல பதறி போய் எனக்கு போன் அடிச்சியா 12 மணிமா ஒரு நிமிஷம் முன்னையும் போல பின்னையும் போல எனக்கு இங்க யார் இருக்கேன்னு தெரியாது அதான் ஜாம கூட எனக்கு போன்ல பேசினது வந்து அண்ணாச்சி கார்த்திக் எனக்கு சாமியாடுதாங்க இல்லையா ஆமா அவகிட்ட நான் உடனே 12:05க்கு போன் போடுதேன் அவரை விடிய விடிய உறங்கூடாம போன் போட்டிருக்காரு உங்க ஊர்ல பேச்சியம்மா இருக்காளா அப்படின்னு கேட்டேன் சரி பேச்சியம்மா இதுவரைக்கும் போடல சில இல்ல சரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க ஆனா இங்க வந்து பார்த்தா கருப்பனோட பேச்சியம்மா 10 பேச்சி ஆடுதான் ஏ அப்பா வந்துட்டாள ஏன்னா பேச்சு தாய் வந்தா தான் புள்ள கருப்பன் வருவாரு அவதாமே முன்னாடி கூட்டிட்டு வரணும் பேச்சு தான் முதல்ல வரணும் ஆமா அப்பேற்பட்ட பேச்சியம்மாளோடு ஆமையா கருப்பனோட சொல்லி வரம் கொடுப்பான் சொப்பனத்துல ஆடுவானே சாமத்துல வருவானா சதுராடி வருவானா ஆமா அழகு புள்ள கருப்பா கருப்பா நேரம் தவறுதடா 12 மணியாச்சு எனக்கு அன்பளிப்பு கொடுத்துரு எல்லாமே வாழ்த்த வயது இல்லை கருப்பனுடைய பேரை சொல்லி எங்க கருப்பனோட கிருபையாலே வாழ வேணும் வளர வேணும் அவர் செய்யும் தொழில் பெருக வேணும் ஏ சொல்வாக்கு பலிக்க வேணும் ஏ கருப்பன் அருள் ஓங்க வேணும் போடுங்கம்மா ஒரு உழவை அருள் கிடைக்க வேணும் கருப்பாருள் கிடைக்க வேணும் போடுங்கம்மா ஒரு குலவை இப்படியாக வாழ்த்தி கொண்டு அன்பளிப்பு செய்து வாழ்த்தி கொண்டு ஆமா எனக்கு சொப்பனத்துல வந்து காட்சி கொடுத்த கருப்பசாமி இந்த ஒரு கருப்பன் தான் ஆமையா எத்தனை ஒரு கருப்பனுக்கு நான் வெள்ளு பிடிச்சாலும் எனக்கு முத வரம் கொடுத்தவர் யார் தெரியுமா புலிய மரத்தில் அமர்ந்தவரே புலிய